ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜேடிஓ எக்ஸாம்ஸ்க்கான டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸில் ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்துருக்க மாட்டோம். இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்டிமேஷன் காஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி என்வாரன்மெண்டல் இன்ஜினியரிங் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அது பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம வரக்கூடிய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம முனிசிபாலிட்டி வாட்டர் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து ஜூன் 29 அண்ட் 30 வந்து கண்டக்ட் பண்ணுறதா இருக்காங்க. அதுக்கு தேவையான மாடல் டெஸ்ட் வந்து நம்ம அகாடமியில் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட டீட்டெயில் வந்து வீடியோவில் கொடுக்குறேன், செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கான ஜேடிஓ எக்ஸாமுக்கான மெட்டீரியல், அதாவது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ்க்கும் நமக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது. இது வேணும்னு நினைக்கிறவங்களும் என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி ஜிஎஸ்க்கான நோட்ஸ், ஜிஎஸ் யூனிட் 8க்கான நோட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷனும் விட்டுருக்காங்க. அதாவது ஆனுவல் பிளானர் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் வந்து நமக்கு வரக்கூடிய ஜூலை, ஆகஸ்ட் இந்த மந்தில் வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து கால் ஃபார் பண்ணுறதா இருக்காங்க. அதுக்கான பேட்ச், ஆன்லைன் பேட்ச் நம்ம கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும். அது வேணும்னு நினைக்கிறவங்க, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நம்ம யூடியூப் வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. வாங்க இப்போ நம்ம எஸ்டிமேஷன் காஸ்டிங்கை பற்றி பார்க்கலாம். இதில் என்னென்ன மாதிரி நமக்கு கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸ் வைஸாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்டிமேஷன் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுறோம், டிசைன் பண்ணுறோம், பிளான் பண்ணிவிட்டு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி தானே? இப்போ ஏதோ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அதுக்கு மொத்தமாக எவ்வளோ காஸ்ட் வந்து நமக்கு தேவைப்படுது, அப்ராக்சிமேட்டாக அதுக்கான காஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, ஓகேவா? இதெல்லாம் பார்க்கக்கூடியது தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இந்த எஸ்டிமேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது இந்த எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு, இந்த காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு குவான்டிட்டி எடுத்து, ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆர்சிசி போடுறோம் அப்படின்னா சிமெண்ட்டு, சாண்டு, அக்ரிகேட் மொத்தமாக ஓவராலாக நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, இப்போ ஆர்சிசிக்கு மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ நம்ம செலவு பண்ண போகிறோம், மொத்தமாக எவ்வளோ அந்த வீடு கட்டுறதுக்கு ஃபுல்லாக எவ்வளோ செலவாகுது. இதே மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் ஒர்க்குக்கும் மெட்டீரியல் குவான்டிட்டி வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, அப்புறம் லேபர் வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படுது. இது தவிர நம்ம சூப்பர்விஷன் சார்ஜஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆஃபீஸ் ஒர்க்கு, இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து வாட்டர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எலக்ட்ரிஃபிகேஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது எல்லாத்தையும் பற்றி அனலைஸ் பண்ணி படிக்கக்கூடியது தான் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் நமக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் டேக்கிங் அவுட் ஆஃப் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேக்கிங் அவுட் ஆஃப் குவான்டிட்டிஸ்னால் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் நம்ம பில்டு பண்ணும்போது எவ்வளோ மெட்டீரியல் நமக்கு தேவைப்படுது, புரியுதா? இது எல்லாத்தையுமே குவான்டிட்டி எடுப்போம். எவ்வளோ குவான்டிட்டி நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, டேக்கிங் அவுட் ஆஃப் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேக்கிங் அவுட் ஆஃப் குவான்டிட்டிஸில் குவான்டிட்டி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஒரு சில மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் பார்க்கலாம். என்ன டெஃபினேஷன் சொல்கிறாங்க பாருங்கள். த குவான்டிட்டிஸ் லைக் எர்த் ஒர்க், ஃபவுண்டேஷன், காங்க்ரீட், பிரிக் ஒர்க் இன் பிளின்த் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர். புரியுதா? எர்த் ஒர்க்குக்கு நம்ம எர்த் ஒர்க் பண்ணுவோம். இந்த எர்த் ஒர்க்கில் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம எர்த் ஒர்க் பண்ணுறோம், புரியுதா? இதுக்கான நமக்கு செலவு வந்து நமக்கு எவ்வளோ ஆகுது, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ டெப்த்துக்கு நம்ம எர்த் ஒர்க் வந்து பண்ண போகிறோம், மணலை எடுக்க போகிறோம், இப்போ இதுக்கான காசு எவ்வளோ நமக்கு தேவைப்படும். அப்புறம் ஃபவுண்டேஷனில் காங்க்ரீட் நம்ம போடுவோம். இந்த காங்க்ரீட்டுக்கான செலவு, காங்க்ரீட்டில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், சிமெண்ட்டு, சாண்டு, அக்ரிகேட், ஓகேவா? இதுக்கெல்லாம் நமக்கு வந்து எவ்வளோ வந்து செலவாக போகுது. நெக்ஸ்ட்டு பிரிக் ஒர்க்கு, பிரிக்குக்கு நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆக போகுது, சிமெண்ட்டு, சாண்டு இதுக்கெலாம் நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆக போகுது. இதே மாதிரி ஒவ்வொரு குவான்டிட்டி, இப்போ எத்தனை மீட்டர் கியூப் வந்து நமக்கு தேவைப்பட போகுது, இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதுதான் டேக்கிங் அவுட் ஆஃப் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா லாங் வால், ஷார்ட் வால் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா இண்டிவிஜுவல் வால் மெத்தட் சொல்லுவாங்க. இன்னொரு பேர் என்னென்னா செப்பரேட் வால் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் லைன் மெத்தட். தேர்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்லி சென்டர் லைன் அண்ட் ஷார்ட் வால் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருக்கும். அது தேர்டு டைப்பில் வரக்கூடியது. எஸ்டிமேஷன் வந்து நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பேசிக்கான ஒரு நீடு வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டு நவ் த ப்ராபபிள் காஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன். இதுவே நமக்கு என்ன ஒரு கொஷின். ஓகேவா? எப்படி கேட்பாங்கன்னா எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவல் காஸ்ட்டா,
ப்ராபபிள் காஸ்ட்டா, இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ராபபிள் காஸ்ட். எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி தான், இவ்வளோ வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியதான் என்ன எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எஸ்டிமேட்டட் காஸ்ட் கிரேட்டர் தென் த மணி அவைலபிள். எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து மணி நமக்கு எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாக போயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம டிசைனை கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறது மூலமாக காஸ்ட்டை என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். டிசைனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன காசு அவைலபிளாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரக்சரை நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கெலாம் நமக்கு எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. பை ரெடியூசிங் த ஒர்க் பை சேஞ்சிங் த ஸ்பெசிஃபிகேஷன் பை சேஞ்சிங் த டிசைன். ஸ்பெசிஃபிகேஷன் ஏதாவது நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் டிசைனை சேஞ்ச் பண்ணலாம். இது மூலமாக நம்ம காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்டிமேஷன் நம்ம பார்த்தோம். லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட், சென்டர் லைன் மெத்தட், பார்ட்லி சென்டர் லைன் அண்ட் ஷார்ட் வால் மெத்தட். ஃபஸ்ட்டு லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வாலாக தனித்தனியாக எடுத்துப்பாங்க. ஓகேவா, லாங் வால் ஷார்ட் வால் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக எடுத்துப்பாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஜஸ்ட் இந்த டெஃபினேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, வால் அலாங் த லென்த் ஆஃப் த ரூம் இஸ் கன்சிடர்ஸ் லாங் வால் அப்படின்னு சொல்கிறோம். அலாங் த லென்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பேர் லாங் வால். பெர்பெண்டிகுலர் டு த லாங் வால் இருக்கக்கூடியது என்னென்னா ஷார்ட் வால் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, பெர்பெண்டிகுலர் டு த லாங் வால் இருக்கக்கூடியது ஷார்ட் வால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா அலாங் த லென்த் இருக்கக்கூடியது லாங் வால் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன சொல்கிறாங்க, கால்குலேட் த எக்ஸ்கவேஷன் குவான்டிட்டி ஃபார் கிவன் டிராயிங் பை லாங் வால் அண்ட் ஷார்ட் வால் மெத்தட். லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட் படி இதோட எக்ஸ்கவேஷன் குவான்டிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்கவேஷன் அப்படின்னா கீழே நம்ம வந்து எவ்வளோ எக்ஸ்கவேட் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி நம்ம எக்ஸ்கவேட் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளோ டெப்த்துக்கு, டெப்த்து வந்து 1 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 1 மீட்டர் டெப்த்துக்கு நம்ம எக்ஸ்கவேட் பண்ணணும். ஓவராலாக இந்த வால் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னர் டைமென்ஷன், அதாவது வாலோட இன்னர் டைமென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரூமோட இன்னர் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 4x3. நமக்கு எப்போயுமே உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க, எப்போயுமே நமக்கு டிராயிங்கில் கொடுக்கக்கூடிய டைமென்ஷன் வந்து என்னென்னு கேட்பாங்க. இன்னர் டைமென்ஷனா, சென்டர் டு சென்டரா, இல்லைனா அவுட்டர் டைமென்ஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத கொஸ்டினில் கேட்பாங்க. என்ன அப்படின்னா இது இன்னர் டைமென்ஷன் தான் நமக்கு கொடுப்பாங்க. இன்னர் அப்படிங்கிறது என்ன, இந்த இன்னர் வாலுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ், இது 4 மீட்டர். அப்புறம் இந்த ஷார்ட் வால் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, 4x3 அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு டைமென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட் படி நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம குவான்டிட்டி எர்த் ஒர்க் அப்படின்னா நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணுவோம், லென்த்து ஒரு வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். பெட்த்து அப்புறம் பார்த்திங்கன்னா டெப்த்து. லென்த் அப்படிங்கிறது இந்த எந்த வாலுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அதோட லென்த்தை வந்து நம்ம எடுத்துப்போம். பிரெட் அப்படிங்கிறது என்ன, இந்த அகலம், இந்த வாலோட அகலம், திக்னஸ் தான் என்ன சொல்லுவோம், பிரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.5 மீட்டர். 0.5னா 50 சென்டிமீட்டர் அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. டெப்த்து அதுதான் லாஸ்ட்டாக நமக்கு மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு வால்யூம் கிடைக்கும். அப்படி தானே, 1 மீட்டர் அப்படிங்கிறது டெப்த் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பாருங்கள். ஜஸ்ட்டு ஈஸியான சிம்பிள் கான்செப்ட் தான். லாங் வால் அப்படின்னா எதை எடுத்து போனால் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் 1 பிரெத்து, இல்லை அப்படின்னா சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் half பிரெத் ஆஃப் ஒன் சைட் ப்ளஸ் half பிரெத் ஆஃப் அதர் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன, சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ்னால் இப்போ என்ன வரும், இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் அப்படி தானே, இந்த வாலோட சென்டர். ஓகேவா, இது ஒரு சென்டர், இது ஒரு சென்டர், இது சென்டர் டு சென்டர்னு சொல்லுவோம். எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4.5 மீட்டர். இப்போ லாங் வாலுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்ன வரும், 1 பிரெத் ஆஃப் த வால் வந்து வரும். இப்போ 1 பிரெத் ஆஃப் த வால் வரும். இப்போ சென்டர் டு சென்டர் அப்படிங்கும்போது 4.5 வரும். 1 பிரெத் ஆஃப் த வால் அப்படிங்கும்போது 0.5 அப்படிங்கிறது கிடைக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 5 மீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கிது. இப்போ புரியுதா, லாங் வாலோட லென்த் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். லாங் வாலோட ஃபார்முலா என்னென்னு பார்த்துக்கோங்க, சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் 1 பிரெத்து. சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 4.5 மீட்டர். 1 பிரெத் அப்படிங்கிறது இந்த 0.5 குறிக்கக்கூடியது. அப்போ மொத்தம் 5 மீட்டர் நமக்கு கிடைக்கிது. இல்லை அப்படின்னா இன்னொன்று கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்முலா, சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் half பிரெத் ஆஃப் ஒன் சைட் இல்லை half பிரெத் ஆஃப் அதர் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. half பிரெத் அப்படின்னா என்ன, இதில் பாதி அப்படி தானே, இதில் பாதி 0.5ல் பாதி, அதே மாதிரி இந்த இடத்துலையும் 0.5ல் பாதியை நம்ம எடுத்துக்கணும். அப்போ சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ்னால் 4.5 ப்ளஸ் என்ன வரும், இதில் பாதி எவ்வளோ வரும், 0.25 ப்ளஸ் 0.25 சேம் தான் அப்படி தானே. மொத்தம் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 4.5 ப்ளஸ் 0.25 ப்ளஸ் 0.25 என்ன கிடைக்கும், 5 மீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். இது லாங் வால் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. லாங் வால் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லாங் வால் இருக்குது அப்படி தானே.
இங்கே ஒரு லாங் வால் இருக்குது, இந்த இடத்துல ஒரு லாங் வால் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை வருது நமக்கு? மொத்தம் எத்தனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லாங் வால் இருக்குது. எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸில்? 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க போகுது. அப்போ பிரெத்து எவ்வளோ? இதோட பிரெத்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 0.5. ஓகேவா? அப்போ இந்த 0.5ஆல் மறுபடியும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும் இன்ட்டு இதோட டெப்த்து 1 மீட்டர் அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் லாங் வாலோட குவான்டிட்டி வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஷார்ட் வாலுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சென்டர் டு சென்டர் மைனஸ், அதில் ப்ளஸ் வரும், ஷார்ட் வாலுக்கு வந்து நம்ம மைனஸ் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ மைனஸ்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? சென்டர் டு சென்டர்னால் எவ்வளோ வரும்? 3.5 நமக்கு கிடைக்குது. ஷார்ட் வாலோட லென்த்து சென்டர் டு சென்டர் பார்த்தீங்கன்னா 3.5 கிடைக்குது. -1 பெர்த் அப்படின்னா என்ன அர்த்தம்? -0.5 வந்து போடணும். ஓகேவா? இதான் பெர்த். 1 பெர்த்தோட சைஸ் எவ்வளோ? 0.5. அப்போ 3.5 -0.5 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 மீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ ஷார்ட் வால் அப்படிங்கிறது எத்தனை இருக்குது? 2 ஷார்ட் வால் இருக்குது. 2 ஷார்ட் வால் அப்படின்னா 2 × 3.5 போடணும். அப்புறம் பிரெத்து இன்ட்டு இன்னொன்று என்ன, ஹைட் ஆர் டெப்த்தை நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணால் நமக்கு குவான்டிட்டி வந்து கிடச்சிரும். ஓகே, இங்கே வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். லாங் வால் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. லென்த் எவ்வளோ? 5. லென்த் 5 எப்படி கண்டுபிடிச்சோம்? லாங் வாலோட சென்டர் டு சென்டர் 4.5 + 1 பிரெத்து. 4.5 + 0.5 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 5 கிடைக்குது. பிரெத்து எவ்வளோ? 0.5. ஹைட் ஆர் டெப்த் எவ்வளோ? 1 மீட்டர். டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்படி தானே? 2 × 5 எவ்வளோ? 10 கிடைக்கும். 10 × 0.5 போட்டிங்கன்னா என்ன கிடைக்குது? மறுபடியும் 5 வந்து நமக்கு கிடைக்கும். 5 × 1 5 தான். ஓகே, அப்போ 5 மீட்டர் கியூப் வந்து குவான்டிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். யூனிட் என்ன? வால்யூம் அப்படிங்கிறதுனால எஸ்கவேஷன் அப்படிங்கிறது எதில் வரும்? மீட்டர் கியூப்பில் தான் வரும் வால்யூம். அப்போ மீட்டர் கியூப்பில் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஷார்ட் வால் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர். இது நமக்கு தெரியும். 3.5 மைனஸ் பண்ணிப்போம். ஷார்ட் வால் எப்படி கண்டுபிடிப்போம்? 3.5 - 0.5 1 பெர்த் ஆஃப் த வால். ஓகேவா? இப்போ இதுக்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 3 கிடச்சிருக்கு. அப்போது 2 ஷார்ட் வால் இருக்குது. இங்கே ஒரு ஷார்ட் வால் இருக்குது, இங்கே ஒரு ஷார்ட் வால் இருக்குது. 2 × 3 6 கிடைக்கும். அப்போ 6 × 0.5 போட்டோன்னா நமக்கு என்ன வரும்? 3 வந்து கிடைக்குது. அப்போ டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ? 8 மீட்டர் கியூப். அப்போ எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை மீட்டர் கியூப் பண்ணணும் அப்படின்னா 8 மீட்டர் கியூப்க்கு நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணுறோம். இந்த வாலை சுற்றி நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணக்கூடிய குவான்டிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8 மீட்டர் கியூப். புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாங் வால் ஷார்ட் வால் மெத்தடோட ஸ்பெசிஃபிகேஷன். இதை வச்சு கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பிடபிள்யூடி யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட் தான் நம்ம பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். அப்புறம் ஜாமெட்ரிக்கல் ஷேப் ஆஃப் பில்டிங், அப்புறம் நான் ஜாமெட்ரிக்கல் ஷேப் ஆஃப் பில்டிங் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட், இல்லைனா இண்டிவிஜுவல் வால் மெத்தட், இல்லைனா இன்னொன்று சொல்லுவாங்க என்ன, செப்பரேட் வால் மெத்தட். ஓகேவா? இது எல்லாமே ஜாமெட்ரிக்கல் ஷேப்புக்கும் சூட்டபுளாக இருக்கும். நான் ஜாமெட்ரிக்கல் ஷேப்பாக இருந்தாலும் பில்டிங் வந்து அதுக்குமே சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது இதுவும் ஒரு மெத்தட், நம்ம இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் மெத்தட். சென்டர் லைன் மெத்தட் அப்படிங்கிறது டோட்டலாக சென்டர் லைனை மெஷர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இந்த இமேஜில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட சென்டர் லைனோட டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டு, சென்டர் லைன் நம்ம அந்த டாட்டன் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டு இதோட குவான்டிட்டியை நம்ம எப்படி எடுத்துப்போம்? எல் அப்படின்னு எடுத்துப்போம். அப்படி தானே? இந்த சென்டர் லைனோட மொத்த லென்த்தை பார்த்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம எல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம என்ன தேவை அப்படின்னா எக்ஸ்கவேஷன் குவான்டிட்டி தான் தேவை. எல் இருக்குது, ஒரு டைமென்ஷன் இருக்குது. இன்னொரு டைமென்ஷன் என்ன வேணும்? பிரெத்து 0.5. ஓகேவா? இன்னொரு டைமென்ஷன் என்ன? டெப்த்து எவ்வளோ? 1 மீட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த எல்லை பொறுத்து தான் நமக்கு என்ன பண்ணுது? சேஞ்ச் ஆகுது. எல் வந்து லாஸ்ட் டைம் எப்படி எடுத்தோம்? லாங் வால் ஷார்ட் வாலில் லாங் வால் அண்ட் ஷார்ட் வாலை தனித்தனியாக வச்சு நம்ம எடுத்துப்போம். வாலை செப்பரேட் பண்ணி நம்ம எடுத்துப்போம். இங்கே சென்டர் லைன் மெத்தடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் சென்டர் லைனை எடுத்துக்கிட்டு, ஓகேவா, இந்த சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதோட டோட்டல் லென்த்தை எடுத்துகிட்டு அதை எல்லாம் எடுத்துக்கிறோம். அப்புறம் பிரெட்த்து எவ்வளோ? 0.5. ஹைட் ஆர் டெப்த்து எவ்வளோ? 1 மீட்டர். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா டோட்டல் குவான்டிட்டி நமக்கு கிடச்சிருது. புரியுதா? இந்த 2 மெத்தடில் நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதில் சம் இந்த மாதிரி நம்ம கேட்க போகிறது கிடையாது. காலேஜில் நம்ம சால்வ் பண்ண மாதிரி பெரிய பெரிய சம்லாம் இதில் கேட்க போகிறதே கிடையாது. ஜஸ்ட்டு லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட்னா என்ன, அதே மாதிரி சென்டர் லைன் மெத்தட்னா என்ன, எப்படி கால்குலேட் பண்ணுறோம், எப்படி பிரெத்து நம்ம எடுத்துக்கிறோம், எப்படி லென்த்தை நம்ம எடுத்துக்கிறோம், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், பிடபிள்யூடி என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அது வந்து போத் ஜாமெட்ரிக்கல் நான் ஜாமெட்ரிக்கலுக்கு சூட்டபுளாக இருக்கும்.
ஓகே, எந்த மெத்தடு இதுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரப்போகுது. அதனால் சிம்பிளான நான் சம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ இதில் சென்டர் லைன் அப்படின்னு அந்த நேமில் நோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்போ சென்டர் லைன் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இதில் 4.5 மீட்டர் இதோட சென்டர் லைன். இப்போ இதோட சென்டர் லைன் எவ்வளோ வரும், 3.5 மீட்டர். அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 4.5 மீட்டர். அகைன் இதோட சென்டர் லைனோட லென்த்து 3.5 மீட்டர். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், உங்களுக்கு 16 மீட்டர் அப்படிங்கிறது டோட்டலாக கிடைக்கும். அப்போ 16 இன்ட்டு பிரெத் எவ்வளோ, 0.5 இன்ட்டு அதோட டெப்த் எவ்வளோ, 1 மீட்டர். டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 8 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது குவான்டிட்டி வந்து நமக்கு கிடைக்கிது. புரியுதா? லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட்னா என்ன, அப்புறம் சென்டர் லைன் மெத்தட்னா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இந்த சென்டர் லைன் மெத்தட் அப்படிங்கிறது இன்னொன்று சிமெட்ரிக்கல் ஷேப்பில் உள்ள பில்டிங்க்கு மட்டும்தான் சூட்டபுளாக இருக்கும். அதுவுமே நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்லி சென்டர் லைன் அண்ட் பார்ட்லி கிராஸ் வால் மெத்தட். இது என்னென்னா திக்னஸ், வாலோட திக்னஸ் வந்து எக்ஸ்டர்னல் வாலுக்கு வந்து வேரி ஆகும், ஒரு சில நேரம் இன்டர்னல் வாலுக்கு வந்து வேரி ஆகும். இது நமக்கு தெரியும். ஓகேவா? பார்ட்டிஷன் வாலுக்கு திக்னஸ் வந்து மாறும், எக்ஸ்டர்னல் வாலுக்கு வந்து மாறும். அப்படி இருக்கும்போது இந்த பார்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட், சென்டர் லைன் மெத்தட் ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் திக்னஸஸ் வால் அண்ட் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஃபவுண்டேஷன் இருந்தது அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், பார்ட்லி சென்டர் லைன் அண்ட் பார்ட்லி கிராஸ் வால் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்.